இப்போ நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிலாம் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை நாங்கள் உங்களுக்கு தர்றோம், 50 சீட்டு உங்களுக்கு தர்றோம், நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீ கூட்டணியில் இருக்கிறது இருக்காது உங்கள் விருப்பம் அப்படின்லாம் வந்து சகலவிதமான என்ன சொல்றது ஒரு ஆசை வார்த்தைகளையும் காமிச்சு இவங்க வந்து கூட்டணிக்கான அழைப்புகளை விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. கட்சிகள் எல்லாமே அப்படித்தானே, விசிகா திமுக ஒழிக்கணும்னு தான் வந்துச்சு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கமலஹாசன் அப்படிதான் வந்தாரு, தினகரன் அப்படிதான் வந்தாரு, தேமுதிக அப்படிதான் வந்துச்சு, எல்லாமே அப்படிதான் வந்தாங்க. ஆனா இப்ப எல்லா கட்சிகளுமே இந்த 2 கட்சிகளையும் பலப்படுத்தக்கூடிய வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்குது. இப்ப மக்கள் மத்தியில இந்த அதிருப்தி என்ன பண்ணாலும் நிச்சயமா நாம் தமிழர் கட்சி பக்கம் வாக்காக மாறும். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய இந்த வாக்குகளை மறுபடியும் திசை திருப்பணுன்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, பொங்கல் பரிசா இருக்கட்டும், அந்த மகளிர் குடிக்கக்கூடிய இந்த 5000 ரூபாய் தொகையா இருக்கட்டும், அதே மாதிரி இல்லை மாணவர்களுக்கு கொடுக்க லேப்டாப்பா இருக்கட்டும், எல்லாமே ஏன் இப்ப கொடுக்குறீங்க? தேர்தலுக்கு 3 மாசம் முன்னாடி கொடுக்க வேண்டிய தேவைன்னு வந்துச்சுன்னா, அப்போ ஒரு நாளைக்கு வட்டி மட்டுமே வந்து இவங்க 100கணக்கான கோடி ரூபாயை கட்டிட்டு இருக்கிறாங்க. ₹1 வருமானம் வருதுன்னா 30 பைசா வட்டிக்கே வந்து போகுது. அப்ப என்ன ஆகுன்னா, இந்த ஃப்ரீபீஸ் அதிகரிக்க ஒரு பக்கம் போய் வெட்டிக்கும் போது இந்த மக்கள் உணர்வு 1000 ரூபாய்க்கு கையேந்தணும், இலவசத்துக்கு கையேந்தணும், சாதாரண ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு, காலி தட்டுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களுக்கெல்லாம் கையேந்திர நிலைமையில உன்னை வச்சிருந்தா மட்டும்தான் நீ வந்து என்ன பண்ணுவ, அவனை தேடுவேன், எவன் நமக்கு 1000 ரூபா தரான்னு அவனுக்கு ஓட்டு போட்டுருவான். புதிதாக துவக்கப்பட்டுள்ள அருந்தமிழ் வலைவழி சிறப்புடன் வளர்ச்சி பெற கொங்கு மக்கள் முன்னணி வாழ்த்துகிறது. மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து அருந்தமிழ் வலைவழி பேச வேண்டும் என்று மனதார பாராட்டுகிறது. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமகால அரசியல் பற்றியும் தேர்தல் வியூகங்கள் பற்றியும் 2026 தேர்தல், அதற்காக நாம் தமிழர் கட்சி எப்படியெல்லாம் தயாராகி கொண்டன என்பதை பற்றியும் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு அபு அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க அபு? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேர்தல் பணிகள்லாம் அப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுது. மாநாட்டு பணிகள் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. இப்போ திமுக ஒரு பக்கமாக ஒரு பலமான ஒரு அணியை கட்டமைக்கிறாங்க, ஒரு பக்கம் அதிமுக தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் செய்து ஒரு கூட்டணியாக, அது பலம் வாய்ந்த கூட்டணியா இல்லையாங்கிறது இன்னும் சிறு நாட்களில் தெரியும். அதை தாண்டி தாவேகா ஒரு பக்கமாக வந்து நான் தான் மாற்று அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி எல்லா இதையும் கதவுகளையும் மூட மாதிரி எங்களுக்கு கூட்டணியே கிடையாது, நாம் தமிழ் கட்சி தனித்தே தான் போட்டியிடும் என்று முதல் ஆளாக அறிவித்தது அண்ணன் சீமான் அவர்கள். எல்லா இடத்துலேருந்து தாக்குதல் நான் பார்க்குற ஒவ்வொரு மேடை தோறுமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் போகக்கூடிய விவாதங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து மும்முனை தாக்குதலாக வந்து கொண்டிருக்கிறேன். 4 அணியில் இருக்கும்போது மும்முனை தாக்குதலாக அது நாம் தமிழர் கட்சியை நோக்கி வரும்போது இதை எதிர்கொள்கிற வியூகங்கள் எப்படி இருக்கும்? இந்த தேர்தல் எப்படி இதற்கான வெற்றிக்கான பாதையா அமையும்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி, தனித்து பெறப்பட்ட வாக்கு வங்கி 8.2% இருக்குது. இப்போ விஜய்க்கு வந்து 30%ன்றாங்க, 40%ன்றாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் எந்த தரவுகளும் கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சி அல்லாது மற்ற திமுக அதிமுகவை கூட எங்களுடைய தனித்த வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எல்லாம் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி எங்களுக்கு வந்து இவ்வளவு இருக்குதுன்னு உறுதியாக சொல்றது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா அது தனித்து பெற்ற வாக்கு வங்கி. அப்போ அதை வச்சு நம்ம அங்கீகாரமும் பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த 8.2% அந்த வாக்கு அப்படின்றது இப்போ வந்து திமுக அதிமுக கூட்டணியில் வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு இருக்குதான்னா அப்படியும் இல்லை. அப்போ திமுக அதிமுகவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தான். இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் இப்போ திமுக கூட்டணியிலையோ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசுகிறாங்கல்ல. இந்த பேரம் பேசக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் என்ன பெருசாக வாக்கு வங்கி இருக்கும்? சிபிஐஎம்மோ, சிபிஐயோ, விசிகாவோ, மதிமுகவோ, இப்போ இன்னைக்கு போயிருக்கக்கூடிய தேமுதிகவோ, இந்த கட்சிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1% அதிகபட்சம் ஒரு 1.5% வாக்கு வங்கி தான் இருக்கும். இவ்வளோதாங்கிறீங்களா? இவ்வளோதான். நான் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, 6 கட்சிகள் சேர்ந்து 2016 மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. விசிகா, 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, தேமுதிக, இவங்கெல்லாம் சேர்த்துட்டு அமைச்சாங்கல்ல. இந்த 6 கட்சிகள் சேர்ந்து அமைச்சும் அந்த கட்சிகளால் பெற முடிஞ்சது 6% தான் வாக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்து 8.5% பெற்றிருக்குது. அவங்க சட்டமன்றத்தில் 6 பெற்றாங்க, 6 கட்சி. நம்ம பாராளுமன்றத்தில் 6 பெற்றிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து பெரிய வேறுபாடு. அப்போ அதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாம் 3/4%, 1% தான் அதிகபட்சம் இருக்கும். கூடி போனால் காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுக்கு ஒரு 1.4%, 1.5% வேணா இருக்கலாம். இவ்வளவுதான் அதிகபட்ச வாக்கு வங்கி.
அப்போ 1%, 1.5% வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சிகளே இவங்க வந்து 8 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும், காங்கிரஸ் மாதிரி கட்சி 25 சீட்டுக்கெல்லாம் வந்து பேரம் பேசும்போது இல்ல இது தெரியாதா திமுக? அதை சொல்றேன். அப்ப 8.5% வாக்கு 8.5% வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் இளைஞர்களை அதிகமாக கொண்ட ஒரு கட்சி, கருத்தியல் தெளிவும் கோட்பாடு தெளிவும் கொண்ட ஒரு கட்சி, இந்த கட்சி கூட்டணிக்கு போறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான தொடர்ச்சியான அழைப்புகளும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை நாங்கள் உங்களுக்கு தர்றோம், 50 சீட்டு உங்களுக்கு தர்றோம், நீங்க கூட்டணிக்கு வாங்க, நீ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீ கூட்டணியில் இருக்கிறது இருக்காது உங்க விருப்பம் அப்படின்லாம் வந்து சகலவிதமான என்ன சொல்றது ஒரு ஆசை வார்த்தைகளையும் காமிச்சு இவங்க வந்து கூட்டணிக்கான அழைப்புகளை விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியில் ஒருவேளை நம்ம போறோம், திமுக எங்களை சேர்த்துக்குங்க, திமுக நாங்கள் போறோம்னு சொன்னா திமுக நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்களா என்ன? எல்லா வாய்ப்புகளும் இருக்கதான் செய்யுது. அப்ப நம்ம திமுக கூட்டணிக்குலையும் பேசலாம், அதிமுகலையும் பேசலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் வந்து இந்த கூட்டணி, இந்த சீட்டு, இந்த பேரம்லாம் வந்து மக்கள் நலனுக்கானது இல்லை. இவங்க வந்து கொள்கை கூட்டணின்ற சொல்லியிருக்கிறாங்களே தவிர அத்தனையும் சந்தர்ப்பவாத கூட்டணிகள் தான். இப்போ நீங்க அதை வந்து கமலஹாசன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் வந்து போன தேர்தலில் வந்து தனிச்சு நிற்கும் போது பாஜகவினுடைய பி டீம்னாங்க, பாஜக தான் கமலஹாசன் இறக்கி விட்டு இருக்குதுன்னாங்க. இப்போ அதே கமலஹாசன் திமுக கூட்டணியில் உள்ள போனதுக்கு பிறகாக அது வந்து பாஜகவினுடைய பி டீம் இல்லையா, அவரு பாஜகவில் இறக்கி விடப்பட்டவர் இல்லையா? அப்ப என்ன, அப்ப என்னடான்னா சந்தர்ப்பவாதம். அப்ப முழுக்க இப்ப நீங்க அதிமுக எடுத்து பாருங்க. எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டில் பேசும்போது எடப்பாடி சொன்னார் 24 மட்டுமல்ல 26 இனி எப்போதும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. அப்படி சொன்னவர் இன்னைக்கே பாஜகவோட கூட்டணி அமைக்கிறாரு. என்ன தேவை வந்துச்சு? ஏன்றா ஒரு சந்தர்ப்பவாதம். அப்ப இந்த கூட்டணி லாப கணக்கு, இந்த பேச்சுவார்த்தைகள், இது எல்லாமே வந்து ஏதாவது மக்கள் நலன் இருக்குதா, ஏதாவது கோரிக்கை சார்ந்து இப்ப இஸ்லாமிய இயக்கங்கள் எத்தனையோ இருக்குது. முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், மனித மக்கள் கட்சியா இருக்கட்டும், எங்களுக்கு வந்து 5 சீட்டு வேணும் 2 கட்சிகளும் கேட்குது. இப்போ மக்களுடைய கோரிக்கை, இப்போ முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் நீங்க சொல்றீங்க, பிரதிநிதித்துவப்படுத்துறீங்கன்னா நீங்க இந்த 3% 5% ஏற்கனவே ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. இந்த 3 5 மாத்தினீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஆதரவு தருவோம்னு சொன்னீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு லாஜிக் இருக்குது. சிறைவாசிகள் விடுதலை ஏற்கனவே அதை வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ சிறைவாசிகள் விடுதலை இது வரைக்கும் வந்து சாத்தியப்படுத்தல. அப்போ சிறைவாசிகள் விடுதலை நீங்க செய்யுங்க, 3% 5% மாத்தித்தாங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம், உங்க கூட்டணிக்கு வரணும்னு சொன்னா நீ மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற. எங்க கட்சிக்கு 3 சீட்டு வேணும், எங்க கட்சிக்கு 5 சீட்டு வேணும் அப்படின்னா இதுல உன் சுயநலம் வெளிப்படுதா இல்ல மக்களுடைய பிரதிநிதித்துவம் வெளிப்படுதா? உன் சுயநலம் தான் வெளிப்படுது. அப்ப இந்த கூட்டணி கட்சிகள், இந்த கட்சிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இது அப்பட்டமான சுயநல கூட்டணி தான் எல்லாமே. இல்ல வெற்றி தானே முக்கியம் சொல்றேன், அதுதான் வரேன். அப்ப என்னடான்னா இதுல மக்கள் நலன் அப்படின்றது வந்து துளியும் இல்லை. இப்ப தேர்தலையொட்டி இந்த கட்சிகள்லாம் கூட்டணிக்கு போறாங்கல்ல, இதுல வந்து நீங்க வந்து ஒரு இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு விதி கொண்டு வருதுன்னு வைங்களேன், கூட்டணி எல்லாம் யாரும் அமைக்க கூடாது, எல்லாமே தனிச்சுதான் தேர்தலை சந்திக்கணும்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா 99% கட்சிகள் வந்து காணாம போயிடும். இப்ப இன்னைக்கு கூட வந்து தேர்தலான அண்மையில ஒரு 6 வருஷமா தொடர்ச்சியா தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் எல்லாம் வந்து டீலிஸ்ட் பண்ணாங்க. அதுல மனிதநேய மக்கள் கட்சி, இந்த ஜான் பாண்டியன் அவருடைய இந்த கட்சி, அப்புறம் மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்த மாதிரி ஒரு 40 கட்சியை தமிழ்நாட்டில் டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த டீலிஸ்டுக்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னா ஹைகோர்ட்ல போயிட்டு பெட்டிஷன் போட்டாங்க. நீங்க 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இன்னைக்கு வந்து ஒரு இடைக்கால உத்தரவு மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த கட்சிகள் எல்லாம் வந்து அரசியல் கட்சியா பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனா இந்த கட்சிகள் வந்து மக்கள் கிட்ட நன்கொடை வாங்குறாங்க, அதுல டாக்ஸ் பெனிஃபிட்டை வந்து பெற்றுக்கிறாங்க, டாக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்டையும் பெற்றுக்கிறாங்க. இப்ப நன்கொடை வாங்குறதுக்கு அரசியல் கட்சி தேவைப்படுது, அதுல டாக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட் நீங்க பயன்படுறீங்க, அரசியல் கட்சியா இருக்கிறீங்க, அரசியல் கட்சியா இருந்துகிட்டு ஏன் தேர்தலை போட்டியிட மாட்டீங்க அப்படின்ற கேள்வியிலையும் முன் வச்சிருக்குது. அப்ப என்ன அப்படின்னா இந்த கட்சிகள் எல்லாம் தங்களுடைய சுயத்தை இழந்து கூட அடுத்த கட்சியினுடைய சின்னத்துல போய் போட்டிக்கிட்டு வெல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்து பாக்குறோம். இப்ப என்னடான்னா இந்த கூட்டணியினுடைய அல்டிமேட் கோல் என்ன? நாங்க ஒரு சீட் எம்எல்ஏ ஜெயிக்கணும், எம்பி ஜெயிக்கணும், நாங்க வந்து பதவி அனுபவிக்கணும், இதுதானே. மக்கள் நான் எதுவும் வெறிப்படல. இப்ப நீங்க கேட்ட கேள்வி மாதிரி எப்படி பார்த்தாலும் தேர்தலில் வந்து வெற்றி தானே வந்து பேசும் அப்படின்னா உண்மையில தேர்தலில் வெற்றி தான் பேசும். இப்ப தனிச்சு நின்று வெல்ல முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. தனிச்சு நின்று கட்டாயமாக வெல்ல முடியும். அதற்கான சான்றுகள் ஏராளமாக இருக்குது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வென்றாரு, பஞ்சாப்ல அதே மாதிரி ஆம் ஆத்மி அவருடைய கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சு. இப்படி நிறைய தனித்து வளர்ந்த கட்சிகள் எல்லாமே வந்து உண்டு. அதுக்கு என்னன்னா காலம் எடுக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சி நீங்க கூட்டணிக்குள்ள போறோம்னா இப்ப நம்ம எந்த கூட்டணிக்குள்ள போறது? சரி, இப்ப நாம் தமிழர் கட்சி தனிச்சுன்ற பாதையை மாற்றி கூட்டணின்னு முடிவாயிடுச்சுன்னு வைங்களேன், எந்த கட்சியோட கூட்டணி போறது? அதிமுகவோட போறதா, இல்ல திமுகவோட போறதா, இல்ல பிஜேபியோட போறதா, இல்ல விஜய் வந்திருக்காரு அவரோட யாரு கூட கூட்டணி போறது? இப்ப அந்த கட்சிகள் எல்லாம் சரியில்லை. இப்ப அதிமுக சரியில்லை, திமுக சரியில்லை, பாஜக காங்கிரஸ் இந்த கட்சி எக்ஸிஸ்டிங் பார்ட்டி சரியில்லைன்னு தானே நாம் தமிழர் கட்சி புதுசா எமர்ஜ் ஆகி வந்திருக்குது. நிச்சயமா.
அப்ப நாம என்ன பாக்குறோம்னா மத்த கட்சிகள் எல்லாம் ஐடியாலஜியை பின்னுக்கு தள்ளிட்டு தேர்தல் லாப நட்ட கணக்கை வெற்றி என்ன பண்ணிடுறாங்கன்னா முதன்மைப்படுத்திடுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கான வேறுபாடு என்னன்னா நம்ம ஐடியாலஜி முன்னிலைப்படுத்துறோம், கருத்தியல் கோட்பாட்டை முன்னிலைப்படுத்துறோம், சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்துறோம். தேர்தல் அரசியல இந்த கூட்டணி லாப நட்ட கணக்கை மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. இப்ப மக்கள் அதை பார்த்துதான் நமக்கு என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியான ஆதரவை வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியை மக்கள் வந்து 2016 பார்த்தாங்க. ஒரு 4.25 லட்சம் மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. அதே அடுத்து 19 பார்க்கும்போது, 21 பார்க்கும்போது, 24 பார்க்கும்போது இது கிராஜுவலா 3.5, அப்புறம் 6.5, அப்புறம் 8.4 இது விரிவடையுது. அப்ப என்னன்னா மக்கள் வந்து நிலையான அந்த உறுதித்தன்மையை பார்க்கறாங்க. இப்ப பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கன்வின்ஸ் ஆகுறாங்க. இப்ப இவங்க வைக்கக்கூடிய கோட்பாடு சரிதானா? ஏன்னா இப்போ மாற்றம்னு வந்து எல்லாரும் வந்து ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க. அது நீங்க வந்து வைகோ தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய கமலஹாசன் வரைக்கும் எல்லாருமே வந்து மாற்றம்னு வந்துட்டு திமுக எதிராக கட்சி தொடங்குவாங்க, அவங்களை விமர்சிப்பாங்க, திட்டுவாங்க, தேர்தலை போட்டிடுவாங்க, தோல்வினோடனே அந்த கட்சியுடைய கூட்டணி. அதே மாதிரி வைகோ அந்த மாதிரி தான் வந்தாரு. அது மாதிரி விஜயகாந்த் வந்தாரு, ராமதாஸ் வந்தாரு. இல்ல அந்த மாற்றம்ங்கிறது மட்டும்தான் வந்து அந்த அதற்கான சதவீதம்ங்கிறது வெற்றிக்கான சதவீதம் இல்லை. நான் தான் சொல்றேன், அதை விரும்புறவர்கள் ஒரு 5% இருக்கலாம். அதுக்குதான் வரேன். அப்ப என்னடான்னா இந்த கட்சிகள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை வாங்கிச்சு. விஜயகாந்த் அந்த மாதிரி ஒரு 8% வாங்கினாரு, வைகோ வாங்கினாரு, அது மாதிரி ராமதாஸ் குறிப்பிட்ட சதவீதம் வாங்கினாரு, அவர் மகன் அன்புமணி நிற்கும் போது 2016 மக்கள் நல கூட்டணின்னு வந்தாங்க. இப்ப எல்லாமே வந்து ஒரு தேர்தல் அதிகபட்சம் கமலஹாசன் மாதிரி ஆட்கள் 2 தேர்தல் இதை தாக்கு பிடிக்காம என்ன பண்றாங்கன்னா சமரசம் பண்ணிடுறாங்க. அப்ப சமரசம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா ஆல்டர்னேட்ன்ற வரக்கூடிய இந்த பார்ட்டிகள் எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங் திமுக அதிமுக கிட்ட போயிட்டு நீங்க கூட்டணி போறதுனால மறுபடியும் அவர்களுக்கான பலத்தை கூட்டிடுறீங்க. அப்ப எந்த திமுக அதிமுக ஒழிக்கிறதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களோ அந்த கட்சி என்ன பண்ணிருதுன்னா மறுபடியும் அந்த கட்சிக்கே பலம் சேர்க்கக்கூடிய விதத்துல போய் சேர்ந்துருது. இது இந்த கட்சிகள் எல்லாமே அப்படித்தானே, விசிகா திமுக அதிமுக ஒழிக்கணும்னு தான் வந்துச்சு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கமலஹாசன் அப்படிதான் வந்தாரு, தினகரன் அப்படிதான் வந்தாரு, தேமுதிக அப்படிதான் வந்துச்சு, எல்லாமே அப்படிதான் வந்தாங்க. ஆனா இப்ப எல்லா கட்சிகளுமே இந்த 2 கட்சிகளையும் பலப்படுத்தக்கூடிய வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்குது. இப்ப மக்கள்கிட்ட என்ன பண்றாங்கன்னா ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு. என்னடா மாற்றம்னு வர்றாங்க, எல்லாம் ஒரு 2 தேர்தல்ல ஒரு தேர்தல்ல போயிட்டு அங்கதானே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தி இருக்குது. அப்ப மக்கள் என்ன பாக்குறாங்க அப்படின்னா நிலைத்து ஒரு ஆட்டம் யார்கிட்ட இருக்குது, நிலைத்து யார் சண்டை போடுறா அப்படின்றத பாக்குறாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு அப்படின்றது வந்து ஒரு கடந்த 50-60 ஆண்டு காலமா இருதுரு அரசியலாகத்தான் இருக்குது. இப்ப இதுக்கு 3ஆக ஆல்டர்னேட் பண்றவங்க ஏமாத்திட்டு போனதுனால இந்த கட்சிகளே மீண்டும் வலுப்பட்டுருச்சு. இப்ப நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஏதாவது ஒரு கட்சி இந்த 50 ஆண்டுகள்ல ஒரு 40 வருஷம் முன்னாடியோ ஒரு 30 வருஷம் முன்னாடியோ தொடர்ச்சியா நின்று சண்டை பண்ணிருந்தாங்கன்னா எத்தனையோ வாய்ப்புகள்ல அதிமுகவை தொடர்ச்சி எறிகிறதுக்கான பல வாய்ப்புகள் கிடைச்சது. இல்ல நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்க. என்னன்னா இந்த சிக்கல் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு நவர்றோம், தொடர்ச்சியாக நிற்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்க, தேர்தலுக்கு பின்பு தேர்தலுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிய இயக்கமாக இருக்காங்க, சாதிய கட்சிகளாக இருக்காங்க, மத இயக்கங்களாக இருக்காங்க, இல்லை தனித்து இயங்குறாங்க, மக்களோடு ஒன்று இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தேர்தல்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க இல்லையா? இப்போ நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிது. இந்த எல்லா கட்சிகளும் சாதி அமைப்புகளும் மத அமைப்புகளும் ஏதோ ஒரு இடத்துல வெற்றிக்காக நோக்கி போய் அங்கே நின்றாங்க. அப்போ இது ஒரு பெரிய கன்சாலிடேட்டாக ஒரு மொத்தமாக போய் நிற்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பலவீனமாகவே ஆறுதில்ல. இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்குறீங்க, ஒரு புதிய சக்தியாக உருவாகி வர்றாங்க, அவங்க யாரோட போய் சேர்றாங்க. இல்லை ஒரு சாதிய கட்சிகளாக இருக்குது, மத கட்சிகளாக இருக்குது, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி போய் ஏதோ ஒரு கட்சியோட, ஒரு 2 கட்சியோட தான் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒன்று திமுக கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணியில் நிற்கிறாங்க. இப்படி போய் நிற்கிறதுனால இது ஒவ்வொரு தேர்தலும் இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பலவீனமாக்குறதுக்கான ஒரு செயல்பாடுகள் இல்லையா? அப்போ மக்கள் வந்து பார்க்குறான்ல, ஓ இது வந்து வெற்றி கூட்டணி, இவங்க நிறைய பேர் இருக்கான், இவங்கெல்லாம் சேர்ந்தா வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறது, இதை எப்படி எதிர்கொள்றது? இல்லை, இப்போ மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியாளர்கள் மீது கடுமையான ஒரு அதிருப்தி இருக்குது. திமுக ஆட்சி மேலே இருக்குது, கடந்த அதிமுக ஆட்சி மேலே இருக்குது. இந்த கட்சிகள் மேலே விரும்பி யாரும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களிக்கிறது இல்லை. நிச்சயமா. இப்போ திமுகவினுடைய எம்எல்ஏ நம்ம தொகுதிக்கு இந்த நல்லா செஞ்சுட்டாரு, நம்ம வீட்டுக்கு குடிநீர் சரியா வருது, சாலைகளை சரியா போட்டிருக்கிறாரு, பள்ளிக்கூடம் சரியா இருக்குது, அரசு அலுவலகத்துக்கு போனால் லஞ்சம் யாரும் வாங்க மாட்டாங்க, இப்படி நன்மதிப்பின் அடிப்படையில் ஓட்டு போடுறாங்களான்னா அப்படியெல்லாம் கிடையாது. என்னடானா இப்போ 10 வருஷம் அதிமுகவினுடைய தாங்க முடியாத அதிருப்தி அது என்ன பண்ணாங்கன்னா திமுக பக்கம் ஓட்டா மாறிச்சு. இப்போ திமுகவினுடைய 5 ஆண்டு கால அதிருப்தி அது மறுபடியும் அதிமுக இப்படியே தான் மாறி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடானா 2 கட்சிக்கு மேலேயும் கடுமையான அதிருப்தி இருக்குது. அப்போ மக்கள் வந்து
ஒரு மாற்றத்தை வந்து உண்மையிலே தேடுறாங்க. அந்த மாற்றம் வந்து நாம் தமிழர் கட்சின்றத இன்றைக்கு வந்து மக்கள் வந்து உணர்ந்து வச்சிருக்காங்க. ஏன்னா மக்கள் எந்த பிரச்சனையை சந்திக்கும் போதும் சரி, அதுக்கு வந்து குரல் கொடுக்கறது, அதுக்கு பேசுறது, அதுக்கு போராடுறது, அந்த மக்களோட உடனடியாக நிற்கிறது, அந்த மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கறது, சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து பெரிய பெரிய தமிழ்நாடு முழுமைக்கு எதிர்கொள்ற சிக்கல்ல இருந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து மக்களுக்காக நிக்குது. இப்ப என்ன அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த கூட்டணிகள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இப்ப நாம் தமிழர் கட்சி நம்ம தனிச்சுதான் வந்து நிக்கிறோம். இப்ப மக்கள் மத்தியில இந்த அதிருப்தி என்ன பண்றதுன்னா, நிச்சயமா நாம் தமிழர் கட்சி பக்கம் வாக்காக மாறும். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய இந்த வாக்குகளை மறுபடியும் திசை திருப்பணுன்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இலவசங்களை கொடுக்குறாங்க. நீங்க பாருங்க, எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த வருஷம் 5000 ரூபாய் சிங்கிள் டிரான்சாக்ஷன் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு அப்படி நடந்திருக்குமானே தெரியல. 3 மாசம் உரிமை தொகையை சேர்த்து ஒரு இதுல போடுறாங்க. அப்படி பார்த்தா 3000 ரூபாய் போடுறோம்னா கோடைகால பஞ்சப்படியா சரி 2025 கோடைகாலம் வந்துச்சு, 24 வந்துச்சு, 23 வந்துச்சு, 22 வந்துச்சு. அப்பெல்லாம் அந்த 4 வருஷமா வராத கோடை காலமா 26 வந்துருச்சு. பெண்களுக்கு மட்டும் கோடை. அதுதான் கேட்கிறேன். அப்ப என்னடான்னா, அப்ப 26 தேர்தல் வருது, கோடை காலம் வரல, கோடை கால தேர்தல் வருது. அப்ப தேர்தலுக்காக கொடுக்குறீங்க. போன வருஷம் 2025 பொங்கல் வந்துச்சுல்ல, அப்ப ஏன் நீங்க பொங்கலுக்கான தொகுப்புல 1000 ரூபாய் கொடுக்கல? ஏன் கட் பண்ணீங்க? இதுல ஏன் 3000 ரூபாய் கொடுத்தீங்க? ஏன்னா போன வருஷம் தேர்தல் வரல, இந்த வருஷம் தேர்தல் வருது. லேப்டாப் நீங்க திமுக தேர்தல் வாக்குறுதியில 5G டேப் கொடுப்பேன்னு 4 வருஷமா கொடுக்கல. 26 கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா 26 தேர்தல் வருது. அப்ப பொங்கல் பரிசா இருக்கட்டும், அந்த மகளிர் குடிக்கக்கூடிய இந்த 5000 ரூபாய் தொகையா இருக்கட்டும், அதே மாதிரி இல்ல மாணவர்களுக்கு கொடுக்க லேப்டாப்பா இருக்கட்டும், எல்லாமே ஏன் இப்ப கொடுக்குறீங்க? தேர்தலுக்கு 3 மாசம் முன்னாடி கொடுக்க வேண்டிய தேவையான வந்துச்சுன்னா ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி இருக்குது. இது நாம் தமிழர் கட்சி மாற்று பக்கம் மாறிடக்கூடாதுன்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பசப்பை வந்து கொடுக்குறாங்க. ஆனா மக்கள் தெளிவாக இருக்கணும். இதுல நீங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சி கொண்ட கொள்கையில உறுதியா நிக்குது. திமுக அதிமுகவை நேத்து திமுக திட்டிட்டு இருந்தவன் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறான். நேத்து அதிமுகவை திட்டிட்டு இருந்தவன் இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிறான். அப்ப எங்க மக்களுடைய நலன் இருக்க போது? அப்ப மக்கள் வந்து மாறுதலை விரும்புறீங்க அப்படின்னா, இந்த கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களிக்கிறது உண்மையான மாறுதல் அல்ல. உண்மையிலேயே மாற்றீங்க யாரு? அதுதான் வந்து அதைதான் நீங்க பார்க்கணும். அப்ப அப்படி பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி படிச்ச வேட்பாளர், பண்பட்ட வேட்பாளர், குற்றப்பின்னணி இல்லாத வேட்பாளர்களை, உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு வேட்பாளரை நிறுத்துது. அப்ப குறைந்தபட்சம் மக்கள் வந்து தேடணும். இப்ப ஜனநாயகத்துல நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியால காசு கொடுக்க முடியாது மற்ற கட்சி மாதிரி. இந்த கட்சிகளோட கூட்டணி சேர்ற மாதிரி இந்த இத்து போன கட்சிகளோட நம்மளால கூட்டணி சேர்ந்து நிற்க முடியாது. நம்மளால என்ன செய்ய முடியும்னா, நல்ல வேட்பாளரை நிப்பாட்ட முடியும், தனித்து போட்டியிட முடியும், நல்ல கருத்தியலை முன் வச்சு நம்மளால இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்ள முடியும். இப்ப மக்கள் வந்து இந்த காசுக்கு இந்த இதுக்கு விலை போயிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அப்ப நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிக்கிறதுனால, நாம் தமிழர் கட்சி தோல்வி விடுறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு எந்த இழைப்பும் இல்லை. இப்ப நான் ஒரு வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில நிக்கிறேன், 234 வேட்பாளர் நிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன அரசியல் தொழிலா? யாருக்கும் அரசியல் தொழில் கிடையாது நாம் தமிழர் கட்சியில. திமுக காரங்களுக்கு அரசியல் தொழில், அதிமுக காரங்களுக்கு அரசியல் தொழில். நமக்கு அப்படி இல்லை. எலெக்ஷன் நிக்கிறோம், தோத்தா தோக்குறோம், அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஜெயிக்கிறோம்னா மக்கள் பணி செய்ய போறோம், இவ்வளவுதான். நமக்கு பாலிசி வந்து ரொம்ப எளிதானது. அவனுக்கு அப்படி இல்லை. அவன் 30 கோடி இறக்கி இருப்பான், அவன் ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயம். அப்போ ஒரு தொகுதிக்கு 30 கோடி செலவு பண்ணி ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, அவர் எப்படி வந்து மக்கள் பணி செய்வாரு? போட்ட 30 கோடி எப்படி 60 கோடியா மாத்தலாம், 100 கோடியா எப்படி மாத்தலாம்? அப்ப என்ன செய்வானா, ஊழல் பண்ணுவான், லஞ்சம் வாங்குவான், நாளை பின்ன ஒரு பிரச்சனை அவன்கிட்ட போய் நிற்க முடியாது. இதுதான் காலங்காலமா நடக்குது. மக்களே கரப்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்களே அந்த இடத்துக்கு நவுந்துட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு பரவாயில்ல, எவ்வளோ அவன் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவனே தேர்ந்தெடுக்கிறேன் நிலைக்கு மக்கள் நவுந்துட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம யதார்த்தமா பேசுவோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் அவங்க கொடுக்குறாங்க, நான் 500 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன்னு ஒவ்வொன்றா உயர்த்திக்கிட்டே போயிருக்கேன். இன்னைக்கு பீகார்ல 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க, அஸ்ஸாமில் 6000 ரூபா கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு திமுக வந்து 5000 ரூபா கொடுத்துருக்கு, நாளைக்கு வந்து அதிமுக வந்து 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுது, பஸ்ஸு வந்து ஆண்களுக்கும் இலவசம் சொல்றேங்குது. இப்படி இவர்கள் கொண்டு போயிட்டே இருக்கும்போது அப்போ அவங்களும் மக்களோட மனநிலையிலேருந்து இவங்க சிந்திக்கிறான்னு நினைக்கலாமா? இல்லை, மக்களை வந்து கரெக்ட் ஆக்கிட்டாங்க, அதான் ஒரு சிக்கல். இப்போ என்னன்னா, ஏழை பணக்காரன் பார்க்காம எல்லாருமே வந்து கையேந்தி நிற்கிறாங்க. மாடி வீட்டுக்காரன் கூட வாக்குக்கு வந்து காசு வாங்குறான். அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளிவிட்டாங்க. இதெல்லாம் என்னடான்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேருந்து ஆண்களுக்கு இலவசம், நான் 2000 ரூபா கொடுப்பேன். இப்போ முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறதா பார்க்குறேன், கோடை காலம் வருஷம் இப்போ ஒவ்வொரு கோடை காலத்துக்கும் நாங்கள் தருவோன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், இந்த ஃப்ரீபீஸ் வந்து கூடிக்கிட்டே போகுதுல்ல, இது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் போய்
முட்டி நிற்கும், வெட்டிக்கும், வரும், அது பிளாஸ்ட் ஆகும். ஏன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை 10,62,000 கோடி 10,62,000 கோடி கடன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. திமுக ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது கிட்டத்தட்ட 4.25 லட்சம் கோடி, நெருக்கி 5 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. அப்ப இந்த 5 வருஷத்துல மட்டும் 5,62,200 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து கடன் வாங்கி இருக்கிறாங்க. இனி ஒரு 5 வருஷம் அதிமுக வந்துச்சு அப்படின்னா இது இன்னும் 2 மடங்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 17-20 லட்சம் கோடி வரைக்கும்லாம் இது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு வட்டி மட்டுமே வந்து இவங்க 100கணக்கான கோடி ரூபாயை கட்டிட்டு இருக்கிறாங்க. ₹1 வருமானம் வருதுன்னா 30 பைசா வட்டிக்கே வந்து போகுது. அப்ப என்ன ஆகுன்னா இந்த ஃப்ரீபீஸ் அதிகரிக்க ஒரு பக்கம் போய் வெட்டிக்கும் போது இந்த மக்கள் உணர்வாங்க. அப்ப என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் போகணும். இலங்கை தொற்றுச்சு ஒரு பொருளாதார பிரச்சனை வந்து வேலை வாய்ப்பு இல்லாம. நீங்க பாருங்க இப்ப இவ்வளவு சொல்றாங்கல்ல, இங்க 3000 ரூபாய் பண்றாங்க, அங்க அது பண்றாங்க, இந்த கையில காசு கொடுக்கறதெல்லாம் சொல்றாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே மக்கள் கேட்கறது என்ன? நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 89,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி கடன் இருக்குது. இந்த திமுக ஆட்சியில 2 வருஷத்துல 2023, 24, 25 இந்த 2 கல்வி நிதியாண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய்க்கு மாணவர்கள் வந்து கல்வி கடன் பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே கல்விக்கான கடன் விண்ணப்பம், எஜுகேஷன் லோன் அப்ளிகேஷன் அதிகமா விண்ணப்பிக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கிறாங்க. இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. இப்ப நீங்க இந்த ஃப்ரீபீஸ் இதெல்லாம் கொடுக்குற இந்த தொகையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மட்டுமே இந்த 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல, இதை நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 1.3 கோடி 1,30,00,000 பேருக்கு இதை கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க. அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 7,100 கோடி கிட்ட வருது. இப்ப இதை வச்சு நீங்க வந்து எவ்வளவோ திட்டங்களை செய்யலாம், மக்கள் நல்ல பணிகளை செய்யலாம், சாலைகளை போடலாம், இல்ல இந்த கல்வி கட்டணத்தை கூட நீங்க வந்து பண்ணலாம். இப்ப எத்தனையோ மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வி கடன் வாங்கி இன்னைக்கு அது வட்டி அதிகமாகி சரியான வேலை வாய்ப்பு அதுக்கேற்ற சம்பளம் இல்லாம இன்னைக்கு வந்து இந்த ஏஜென்ட் இருப்பாங்கல்ல, கலெக்ஷன் ஏஜென்ட் கிட்ட போன் எடுக்காம தலைமுறை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு வந்து இருக்குது. அப்ப என்னன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாம இந்த மாதிரி இலவசம் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு கட்டத்துல போய் வெட்டிக்கும். அப்படி வெட்டிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு மக்கள் புரட்சி வரும். அந்த புரட்சியில நாம் தமிழர் ஆட்சி வளரும். இதுதான் நடக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி எல்லா அரசு ஊழியர்களா இருக்கட்டும், அவர்கள் வந்து வேலை நிரந்தரம் செய்யணுங்கிறாங்க. ஒரு பக்கமா வந்து அவர்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்கலங்கிறாங்க. ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க அவர்களோட உரிமைகளை கேட்டு. இப்படி எல்லா இடத்துலையும் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கான சலுகைகள், அவருக்கான உரிமைகளை கேட்டு போராடி கொண்டே இருக்கலாம். இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த அரசு எதற்காக இந்த இலவசத்தை நோக்கி போகணும்? இதற்கு அவங்களுக்கு என்ன காரணம்? இப்போ அவங்களாம் அதிருப்தியில தான் இருக்காங்க. அவர்களாம் வாக்காளராகவே இவங்க கருதலையா? அப்போ இது செஞ்சா எங்களுக்கு போதும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, பெரும்பாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அரசு ஊழியர்கள்லாம் நமக்கு வந்து எப்படியும் வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குது. ஏன்னா இப்போ எப்பயுமே சொல்லுவாங்க அரசு ஊழியர்கள் வாக்கெல்லாம் வந்து திமுகவுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனம். இந்த 1,30,00,000 வாக்குகள் மட்டும் வந்தா போதும்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா நேரடியா அவங்க வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க. இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பிரைப் இது. அப்பட்டமா சொல்லணும்னா அதுதான் ஒரு சட்டப்படி கொடுக்கக்கூடிய ஒரு லஞ்சம் தான் இந்த பணம். நான் முன்னே சொன்ன மாதிரி தேர்தல் நெருக்கத்துல தான் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்ப என்னடான்னா நேரடியா ஒருத்தன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு காசு போகும்போது அவன் வந்து என்ன பண்றான்னா அதனுடைய பெனிஃபிட்டை நேரடியா அனுபவிக்கிறான். அப்போ வந்து நமக்கு தான் அவர் 5,000 ரூபாய் தந்தாரு, சரி நம்ம அடுத்த தேர்தலில் கூட மாத்தி போட்டுக்கலாம், இந்த தேர்தல் நமக்கு 5,000 ரூபாய் தந்துட்டாருல. எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க 1,000 ரூபாய் தடுக்க கொடுக்க இடத்தில் 5,000 ரூபாய் கொடுத்த முதல்வர் சொல்லி ஒரு பெருமை வேற. பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தா இவங்க எதிர்ப்பாங்க, இவங்க 5,000 ரூபாய் கொடுக்கலாம், அதை மட்டும் ஏத்துப்பாங்க. அப்ப என்னடான்னா இந்த மாதிரி ஏற்கனவே ஸ்டாலின் பேசின எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் பேசின காணொலிகள்லாம் இப்போ எடுத்து போடுறாங்க. நீங்க வந்து மக்கள் கிட்ட நேரடியாக காசை கொடுக்காதீங்க, அந்த காசை வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகளை செய்து கொடுங்க, இலவசங்களை கொடுக்காதீங்க, இலவசங்களை அவங்களே வாங்கிக்கிறதுக்கான வாழ்க்கை தரத்தை கொண்டு வாங்க, இன்னைக்கு யாருமே இலவசத்தெல்லாம் விரும்பல அப்படின்னு அவர் தான் பேசியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியோ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீபி பாலிடிக்ஸ் தான். ஏன்னா மக்களுக்கு நீங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பையோ கல்வியோ இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் வாழ்க்கையில தன்னிறைவு பெற்றுவான். அவனை வந்து கஷ்டத்திலேயே வச்சுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அரசியல். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவனுக்கு வந்து நீங்க ஒரு ஜாபை வந்து பெர்மனன்ட் பண்ணிட்டீங்க, இல்ல அவனுக்கு வந்து ஒரு கல்வியை வந்து தரமா கொடுத்துட்டீங்க, அவன் வந்து ஃபைனான்சியலா கொஞ்சம் மேல வந்துட்டான் அப்படின்னா நீங்க கொடுக்குற 1,000 ரூபாய்க்கு ஓட்டு போட மாட்டான். நான் எதுக்கு என் ஓட்ட உனக்கு 1,000 ரூபாய்க்கு விற்கணும், 1,000 ரூபாய் சீப்பான காசுன்ற மாதிரி தள்ளி விட்டுருவான். அப்ப 1,000 ரூபாய்க்கு ஓட்டு போடுற நிலைமையில மக்களை வச்சிருந்தா மட்டும்தான் நீ வந்து என்ன பண்ண முடியும்னா அதிகாரத்துல உட்கார்ந்து கொடுக்க முடியும்.
அப்ப இந்த அரசு இல்ல, என்ன அந்த அரசும் பண்ணது, பாஜக பண்ணது, எல்லாருமே இந்த 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 பிரச்சனையை இப்படியே வச்சுக்கணும். 1000 ரூபாய்க்கு கையேந்தணும், இலவசத்துக்கு கையேந்தணும், சாதாரண ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு, காலி தட்டுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களுக்கெல்லாம் கையேந்திர நிலைமையில உன்னை வச்சிருந்தா மட்டும்தான் நீ வந்து என்ன பண்ணுவ, அவனை தேடுவேன். எவன் நமக்கு 1000 ரூபா தரானோ அவனுக்கு ஓட்டு போட்டுருவோம். ஒரு குடும்பத்துக்கு 5 ஓட்டு இருக்குதா, ஓட்டுக்கு 1000 ரூபா 2000 ரூபா தர்றாங்களா, 5000 10000 ரூபா ஆச்சு ஒரு கட்சிக்கு. இந்த கட்சி 500 ரூபா 1000 ரூபா தருவான். அப்ப எப்படி தேர்தல் நேரத்தில் ஒரு 20000 சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற இந்த லாவணி கணக்கு இருக்குதுல்ல, இதுலதான் பிரச்சனை ஏற்படுது. அப்ப நம்ம மக்களுக்கு நம்ம சொல்றோம் என்னன்னா, இந்த 1000 ரூபா உங்க நிரந்தர பசியை போக்காது, இந்த 1000 ரூபா உங்க குடும்பத்தினுடைய வறுமையை தீர்க்காது. எது தீர்க்கும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு, இதுதான் உங்களுக்கு சரியான இதா இருக்கும். இல்ல என்ன எடுத்து வைக்கிறீங்க இந்த தேர்தலில் நாம் தமிழ் இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும் என்று மக்களுக்கு என்ன சொல்ல? இல்ல, அடிப்படையான செய்தி தான். இப்போ இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் மிக முக்கிய காரணம் அப்படின்றது வந்து ஊழல், லஞ்சம். இதுதான் அடிப்படையான சிக்கல். இப்போ நீங்க ஒரு 100 ரூபா செலவு பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னு வைங்களேன். இதில் எம்எல்ஏ கமிஷனு, அமைச்சர் கமிஷனு, கான்ட்ராக்டர் கமிஷனு, மந்திரி, அப்புறம் இவர் மேயர் கமிஷனு, அதே மாதிரி முதலமைச்சர் கமிஷன் வரைக்கும் எல்லாமே போயிடும். அப்போ 100 ரூபா ஒரு திட்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50% 60% 60 ரூபா வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே போயிடும். அப்போ 100 ரூபாய்க்கு செலவு பண்ணி ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அது தரமானதாக இருக்கும். அதில் 60 ரூபாயை நீ முழுங்கிட்டு 40 ரூபாய்க்கு இந்த திட்டத்தை போட்டீங்கன்னா அது என்ன ஆகுன்னா கிழிஞ்சு போயிடும். இப்படிதான் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு சாலை போடுறாங்கன்னா அதில் 60 லட்சம் ரூபா கமிஷன்ல போயிருது, 40 லட்சம் ரூபாய்க்கு தான் இது போடுறாங்க. அப்ப நமக்கு பிரதான பிரச்சனை அப்படின்றது ஊழல் தான் பிரச்சனை. அப்ப சாலை போடுறதுல இருந்து மற்ற எந்த ஒரு உட்கட்டமைப்பு வசதிகளா இருக்கட்டும், எது செஞ்சாலும் சரி எல்லாத்துலயும் ஊழல். அப்ப இன்னைக்கு நிறுவனமயமாக்கப்பட்டிருக்குது, எல்லாத்துக்கும் தெரியுது. மக்கள் எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, சாதாரண ஒரு பிறப்பு சான்றிதழ்ல இருந்து ஒரு இறப்பு சான்றிதழ் வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் லஞ்சம் கொடுக்காம அரசு அலுவலகத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. அது மற்ற நாடுகள்ல எல்லாம் லஞ்சம் இருக்கும். லஞ்சம் எதுக்கு இருக்கும்னா தங்களுடைய பணியை மீறி சட்டத்துக்கு புறம்பாக ஒரு வேலையை செஞ்சு தர்றதுக்கு லஞ்சம் வாங்குவாங்க. அந்த மாதிரிதான் பிரைப்ஸ் இருக்கும். ஆனா இங்க என்னன்னா, ஒரு அரசு பணியாளர் தன்னுடைய வேலையை செய்வதற்கே என்ன பண்ண வேண்டியதுன்னா லஞ்சம் கொடுக்க வேண்டியது. ஒரு பர்த் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது ஒருத்தருடைய பொறுப்பு, ஒரு அரசு பணியாளருடைய பொறுப்பு. ஆனா நடக்காது. இப்படி நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அப்போ இன்னைக்கு ஊழல் முடிஞ்சிருச்சு, லஞ்சம் முடிஞ்சிருச்சு. அது போக இன்றைக்கு கல்வி வியாபாரமாக்கப்பட்டிருக்குது, முழுக்க வியாபாரமா மாறி இருக்குது. நீங்க மருத்துவம்னா அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, தனியார் மருத்துவமனைக்கு போனதான். இப்படி எல்லா சிக்கல்களையும் மக்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மாற்றுன்னு ஆல்டர்னேட் சொல்றோம். என்னுடைய கொள்கையில பாருங்க, நாங்க எதை முன்வைக்கிறோம், கருத்தியல் முன்வைக்கிறோன்றது பாருங்க. நாங்களும் இலவசம் தருவோம்னு சொல்றோம். இந்த 1000 ரூபாய் இதுக்குள்ள இலவசம் தர மாட்டோம். தரமான கல்வி இலவசமா தருவோம், தரமான மருத்துவத்தை, உயர்தர சிகிச்சையை இலவசமா தர்றாங்கிறோம். இது ரெண்டும் நீங்க மக்களுக்கு கொடுத்துட்டீங்கனாலே மற்ற இந்த இலவசத்துக்கு 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கையேந்திர நிலைமை மக்களுக்கு வராது. அப்போ கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு, வேலைக்கேற்ற தரமான ஒரு சம்பளம், அதை கொண்டு வாழக்கூடிய ஒரு நல் வாழ்வு, இதுதான் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, நிலையான வளர்ச்சி அப்படின்னு. அதுதான் ஒரு நிலையான வளர்ச்சியா இருக்கும், ஒரு தலைமுறைக்கான மாற்றமா இருக்கும். அது இல்லாம நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பிடுவான், நாளைக்கு சாப்பிடுவான், நாளான்னைக்கு சாப்பிடுவான், 3 நாள் கழிச்சு அவனுடைய நிலைமை தெரியாது. அப்ப நிலையான ஒரு மாற்றம், ஒரு தலைமுறை மாற்றம் அப்படின்றது அது திமுக அதிமுகவால கொடுக்க முடியாது. இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. அப்போ 50 ஆண்டுகளாக திமுக அதிமுக செய்யாத இனி ஒரு 5 வருஷத்துல செஞ்சிருவாங்கன்றது சத்தியமா ஏமாற்றுதான். ஒரு தலைமுறைக்கான மாற்றம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய இந்த நிலையான இந்த கொள்கையில மாற்ற அரசியல் தான் இருக்குது. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியா நீங்க வாய்ப்பளிக்கணும், வாக்களிக்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி.